அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 27/6/2024. சஷ்டி திதி மாலை 6:40 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் காலை 11:35 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் காலை 11:35 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவானுடன் சந்திரன், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? குழந்தையை தத்தெடுக்க, வாகனம் விற்க, வியாபார விஷயம் பேச, புத்தகங்கள் வெளியிட, நாட்டியம் பயில, பழைய நண்பர்களை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும், ஞானமோ பணிந்து சென்று வெற்றி பெறும். ஆமாங்க, ஆணவத்தில் அகம்பாவத்தில் ஆட்டமாக ஆடுறதெல்லாம் துளியளவு கூட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஞானத்தோட, ஒரு பயபக்தியோட, ஒரு மனப்பக்குவத்தோடு இருந்து அலட்டிக்காமல் அமைதியாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவானுடன் சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதற்கெல்லாம் கூட உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்பு வருது. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் பதிலுக்கு பதில் பக்குவமாக இப்போ பேசுகிறீங்க. முன்ன மாதிரி முன்கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசாமல் இப்போ சிரிச்சுக்கிட்டே திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுறீங்க. அதனால் எல்லா வகையிலுமே இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அண்ணன், அக்கால்னு மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. கேது 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். குடும்ப வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மூத்த அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நாமாக இருப்போம். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டகாலம் நஷ்டகாலம்னு எது வந்தாலும் அதுக்காகலாம் நீங்கள் கலங்கிட மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. பெரியவங்களோட பேசி பழகி அவங்களுடைய சில அனுபவங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குதுங்க. அதனால தாங்க மற்றவங்க மாதிரி திடீர்னு சோர்ந்து போகாமல் எதுவாக இருந்தாலும்
இருந்தாலும் நாம் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து தைரிய ஸ்தானாதிபதியும் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதை எடுத்தாலும் அதில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராகுவும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புதியவர்கள் அறிமுகமாகுவாங்க. புது நட்பால் சில காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. வேற்றுமொழி பேசக்கூடியவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக ஹிந்தி தெலுங்கு பேசுகிறவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறாருங்க. திடீர்னு பார்த்தா உற்சாகமாக இருப்பீங்க, திடீர்னு அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உண்மையாக இருக்காங்களா இல்லை நடிச்சுன்னு இருக்காங்களா, அந்த மாதிரியான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதே மாதிரி வியாழக்கிழமையில் யாருக்காவது ஏதாவது உதவிகளும் நீங்கள் செய்யலாம். உணவு வாங்கி தரலாம், உடை வாங்கி தரலாம். அதெல்லாம் செய்தீங்கன்னா அந்த ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து சந்திரனோடு இருக்கிறதுனால உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, போனது போகட்டும், அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும், இப்படி தாங்க நீங்கள் யோசிப்பீங்க. அடுத்தவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்கள் உள் மனசுக்கே நீங்கள் உத்தரவு கொடுக்கக்கூடியவங்க. உங்கள் இதயத்துக்குள்ளேயே நீங்கள் எழுந்து நிற்கக்கூடியவங்க. அடுத்தவங்க தான் நமக்கு எல்லாம் சொல்லித்தரணும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் தனக்குத்தானே வழிகாட்டியாக நெறிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சுரத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியம் எல்லாமே துலங்குங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்தாலே கண்டுக்காமல் போனவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஓடி பேசுவாங்க. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். இதை நீ வச்சுக்கோ, அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பாகப்பிரிவினை எல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய கடன் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு லோனை போட்டு வண்டி வாகனம் வாங்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டு தான் இருக்குது. அது சுப செலவாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. ஆன்மீக சுற்றுலா ஒரு சிலர் போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிநாதன் புதன் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. சின்னதாக ஒரு முகத்தில் ஒரு கம்பீரம் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, முன்னை விட இப்போ நம்ம கொஞ்சம் அழகாக தான் இருக்கோம், கரெக்டாக தான் முடிவெடுக்கிறோம், இப்போல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன தான் போட்டி இருந்தாலும் உங்கள் அந்த சிரித்த முகத்தை பார்த்துக்கிட்டு நகைச்சுவையாக நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர் கூட்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எதை கொடுத்தாலும் சிறப்பாக பண்ணுறாரே அப்படின்னு உங்களை பற்றி சிலர் கிசுகிசுக்க வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு.
உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான். ஆமாங்க, மழையே வந்தாலும் மனசு கலங்காமல் மழைதான பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மலைக்காமல் அடுத்த கட்ட திட்டத்தில் ஈடுபட்டு எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் தான், செலவு தான். நாம் ஏதாவது சொல்லப்போனால் அவங்கவுங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. பழசெல்லாம் நம்ம மறக்கலான்னு பார்த்தாலும் சில நேரங்களில் கிண்டி கிளறி எதையாவது சொல்லி வைக்கிறாங்கன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:35 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், நெருக்கடி, பண நெருக்கடி, அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சாயந்தரத்தில் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யுது. ஃபோனில் பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க, நேரில் பேசும்போது எப்படி தான் சண்டை வருதுன்னே புரிய மாட்டேங்குது. சரி, எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே நம்ம பேசிக்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது, வெளியில் போகும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் ஒரு மாதிரி இருக்குது. அது காரணம் என்ன? அஷ்டமத்து சனி தான். அதனால் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு குழம்பிடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை அதெல்லாம் மாறி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இன்றைக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நாம் எதை பண்ணாலும் குத்தங்குறை கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்க. இன்றைக்கி அந்த நிலைமை மாறி அலுவலகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, செலவுகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:35 பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒழுக்கம் உள்ளவராக இரு, கவலை வராது. அறிவாளியாக இரு, குழப்பம் வராது. ஆமாங்க, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிற வள்ளுவனாரின் திருக்குறளுக்கு ஏற்ப ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதாரணமாக நின்று நிலைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. காலையில் 11:35 சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி உங்களுக்கு தொடங்குதுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அப்படி இப்படிமா தாங்க இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி சில முக்கியமான காரியங்களை முடித்து காட்டுவீங்க. பெரியவங்களுடைய நட்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு வீசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேரை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்திடக்கூடாது, அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுக்காக சாட்சி கையெழுத்ததெல்லாம் போட்டு சிக்கிக்கக்கூடாது. 10 வருஷங்க நெருங்கின பழக்கங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டோங்க, ஆனால் இப்போ அப்படி ஆயிடுச்சிங்க அப்படின்னு அப்புறமா வருத்தப்படக்கூடாது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுலேயும் மகம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். எதுலையாவது நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. ஏற்கனவே சிம்பத்தியில் மாட்டி நீங்கள் சிக்கலில் இருக்கீங்க. இன்றைக்கி மறுபடியும் இதில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் மகம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மகிழ்ச்சியை இரவல் வாங்க முடியாது. இரவல் வாங்குவது எதுவும் மகிழ்ச்சியை தராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சந்தோஷங்கிறது வெளியிடத்தில் இல்லை, நம்ம மனசுக்குள்ளார தான் அது இருக்குது. நாம் நேர்மறையாக யோசித்தோம்னா நம்ம மனசுக்குள்ளாரையே நாம் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதையும் வெளியில் தேடாமல் தனக்குள்ளேயே தேடி தன்னைத்தானே வழிநடத்தி கொள்ளக்கூடிய பக்குவவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு ஏதாவது ஒரு வெற்றி செய்தி, சுப செய்தி அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மகளுக்கு கல்யாணம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நல்ல வரஞ்சாதகம் இன்றைக்கி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு புதுசாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ராசிக்குள்ளார கேதுவும் இருக்குது, உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. சந்தோஷத்தை கூட சரியாக அனுபவிக்க விட மாட்டேங்கிறாரு. இந்த சந்தோஷம் அடுத்து நிலைக்குமா நிலைக்காதோன்னு நம்மகிட்டே அவர் கேள்வி கேட்க வைக்கிறாரு. அப்போ திடீர்னு சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது கவனமாக இருங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைங்க. ஏன்னா செவ்வாய் காரம் உப்புக்கள்லாம் அதிபதியாக இருக்கனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் பலமாக இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சிடுசிடுப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமக்கலமாக இருக்குது, அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை நம்பியவர்களுக்கு உயிராக இரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. ஆமாங்க, என்ன தான் உங்களை யாராவது வெறுத்து பேசினா கூட நீங்கள் அவங்க மேலே கோவப்படவே மாட்டீங்க. அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நாம் இருந்து காட்டணும் அப்படிங்கிற மன வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் அடிமனசுக்குள்ளார ஒரு ஓரமாக இருந்துருக்கு. என்ன மனக்கவலை? அது பணத்தட்டுப்பாடு தான். செலவு அதிகமாயிட்டே போகுது. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா, புதுசாக வாங்க போகிற கடனை நினச்சி யோசிக்கிறதா, இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் வேலை நடக்கணும், 4 பேர் மத்தியில் நம்ம ஃபங்க்ஷனை நல்ல முறையில் நடத்தி காட்டணும். அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமான முடிவுகள் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் கோணாதிபதி புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு, கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நெருங்கி பாசமாகவும் பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த ஒரு இடத்த விற்றுலாமா இல்லை இருக்கட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தேவைப்பட்டால் அது கொடுத்துட்டு செலவுகளை பார்க்குறதாங்க நல்லது. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், அதிகளவு லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வேலை சுமைகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவதற்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தைக்குள் அடங்கி கிடக்கிறது பல வலிகளும் சோகங்களும். உங்களுக்கு ஏதாவது இப்போ செலவுக்கு பணம் தேவைப்படுதா எப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிலர் பதில் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த வார்த்தைக்குள்ளார எத்தனையோ மர்மங்கள் அடங்கி கிடக்குதுங்க. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட வெறுங்கையோடு அவங்கள விட்டுட்டு வராமல் உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எதுக்கும் இதை செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. மற்றவர்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளக்கூடிய வலிமை உடையவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுக்கு என்னங்க, குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அதெல்லாமே இப்போ ஒருபடி பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான விழாக்கள், சில கல்யாணம், காது குத்து, திருமணம், கிரகப்பிரவேசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், நீங்கள் முன்னுக்கு வந்துருக்கீங்க, முன்னேறின்னு இருக்கீங்க. உங்கள் பேச்சிலையும் உங்கள் செயல்பாடுகள்லையும் ஒரு வேகம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. சரியில்லாதவங்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியானவங்கள்லாம் உங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. விஐபிகளும் உங்கள்கிட்ட நெருங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆர்வக்குளாரில் எதையாவது பேசி வச்சிடாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். புதுசாக பெருசாக ஏதாவது ஒரு கடன் வாங்கி பெரிய சொத்தாக ஒன்று வாங்கிடணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ராகு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதுக்காக படிப்படின்னு போட்டு எப்போ பார்த்தாலும் மிதிச்சுட்டு இருக்க வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்க தான் செய்யுது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா. நீங்கள் பண்ண சில வேலைகளை இன்னொருத்தவங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி சில நேரங்களில் நீங்கள் சிரிச்சுக்கிறதும் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தூக்கி வீசு உன் துன்பத்தை, வாரி அணைத்துக்கொள் இன்பத்தை. ஆமாங்க, துன்பத்தை நாம் தூக்கி வச்சுக்க அதை நம்ம தலைமையில் ஏறி உட்கார்ந்துருங்க. பெரிய தலைச்சுமையாகவே அது மாறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சு அது ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தையும் கொடுத்துட்டுருக்குங்க. அதனால தாங்க எந்த துன்பமாக இருந்தாலும் தொலையட்டும்னு தூக்கி தூர போட்டுட்டு நாம் ஜெயிச்சு காட்டிட முடியும், நம்மால் எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கையோடு வலம் வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதியோட சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. மனசுக்குள்ளார தைரியம்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தும் போது தான் கொஞ்சம் சிக்கல்லாம் வருது. தொடர்ந்து நம்மால் அது மாதிரி இருக்க முடியுமாங்கிற கேள்வி வருது. நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் ஒன்றும் மாற்றங்கள் கிடையாதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளை எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. மகளுக்கு வேலை கிடைக்கிறதோ அல்லது வரஞ்சாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பிடித்த பாடப்பிரிவில், பிடித்த கல்லூரியில் அவங்கள சேர்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உறவுக்காரர்களாலும் ஆதாயம்
ஆதாயம் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது வீடு அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திடீர் பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பயிற்சி களத்தில் வியர்வை சிந்தினால் போர்க்களத்தில் இரத்தம் சிந்த தேவையில்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதற்கான முன்முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. நாளைக்கு ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட இன்றைக்கே எதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வைப்பீங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி தேவை, பயிற்சி தேவை. அந்த முயற்சியும் பயிற்சியும் கொண்டு எல்லாவற்றிலும் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியாலும் சாதிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. இங்கிதமாக பேசி எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் ஆதரவாக பேசுவாங்க. அதே போல் பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப களை கட்டுங்க. வியாபார விஷயங்களும் நல்லா இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது லோன் எடுக்கிறது, அது சம்பந்தமாக பேசுகிறது, அந்த முயற்சிகள் கூட இன்றைக்கி பலிதமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏன்னா 7 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பழசெல்லாம் பற்றி பேசின்னு இருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது. இரவு உணவு தாமதமாக எடுத்துக்காமல் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, என்னை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது ஒரு வெற்றி. ஆனால் வீழ்த்தினாலும் என்னால் மீண்டும் எழுந்து வர முடியும் அப்படிங்கிறதாங்க மாபெரும் வெற்றி. ஆமாங்க, வெற்றி பெறுவது ஒரு பெரிய வெற்றி அல்ல. தோல்வி அடைந்த போதும் போராடி மீண்டும் வெற்றி பெற்று காட்டுவது தான் மாபெரும் வெற்றி. நீங்களும் அப்படித்தாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று உற்சாகமாக அடுத்து எழுந்து உரிமையுடன் போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தான் இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சதயம் நட்சத்திரத்தில் காலை 11:35 வரைக்கும் தான் இருக்க போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் முழுக்க இருக்க போகிறாரு. காலையில் 11:35 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ஆனாலும் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யாராவது ஏதாவது கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி மூத்த அதிகாரிகளையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை, கருத்து மோதல், ஈகோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளி உணவுகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி அதாவது
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. மற்றபடி விஐபிகளிடம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லிக்கொள்ள வேண்டாங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும். விலகியவர்கள் தொட முடியாத அளவிற்கு நிலவை போல நாம் உயர வேண்டும். ஆமாங்க, வைராக்கியம் பிடிச்சவங்க நீங்கள். அதனால தான் யாராவது நம்மளை வேணான்னு உங்களை தள்ளி விட்டுட்டாங்கன்னா அதுவே அப்படியே ஒரு வெறியாக இருந்து அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும்னு விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் மிகப்பெரிய அந்தஸ்தை காட்டக்கூடியவர்கள், அந்தஸ்தில் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் தான் விரையாதிபதியுடன் சேர்ந்து இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சுப செலவுகள் அதிகமாகும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள்லாம் அவங்கள அழைச்சிட்டு போய் நீங்கள் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறதுனால திடீர்னு அடிவயிற்றில் வலி, கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஹீமோக்ளோபின் குறையாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. திடீர்னு போட்டிகள் அதிகமாகும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. மற்றபடி சிலருக்கு வெளிநாட்டு பயணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. விசா கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.